கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் ஒரு வாக்கு தத்தங்கள் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். 34ஆம் சங்கீதம் 4 முதல் 6 ஆகிய வசனங்களிலே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நான் கர்த்தரை தேடினேன். நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை தேடுகிறோமோ நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தரை தேடும் போது ஆசீர்வாதம். இந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரகாசம் இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நிறைய குடும்பத்திலே அந்தரங்கத்தில் ஒரு பாவம் இருக்கும். அவனோட வாழ்க்கையில பார்த்தா இருள்ல கட்டப்பட்டிருப்பாங்க. அந்தகார சங்கலினால் கட்டப்பட்ட நிலைமை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தரை தேடாமல் கர்த்தரை விட்டு வழி விலகிற காரியங்கள் நிறைய இருக்கு உலகத்திலே. நான் கர்த்தரை தேடினேன். என் முழு இருதயத்தோடு, என் முழு ஆத்துமாவோடு, என் முழு சிந்தையோடு, என் முழு பலத்தோடு நான் கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை அதிகால வேளையில தேடலாம். கையில பைபிள் எடுத்து வாசிக்கலாம். பகல் நேரத்தில் வீட்டில் இருக்கிற அப்படின்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, என் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா இருக்கிற இடத்துல கையில பைபிள் எடுத்து பொறுமையா அழகா வாசித்துட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம். நைட் நேரத்தில் சீக்கிரமா படுக்க போறேன், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் இருக்கு, அந்த கொஞ்ச நேரம் தேவனுக்காக செலவிடலாம். 24 மணி நேரம் இருக்கு, 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுக்காக கொடுங்க. சர்ச்சில் கொண்டு ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னா கூட கொடுத்துடலாம், ஈஸியா இருக்கும். கேட்டா பணம் தான், முடிஞ்சு போச்சு. ஆனா தேவன் எதை தினமும் எதிர்பார்க்காரு? என் இருதயம் கர்த்தரை தேடும் போது என்னோட வாழ்க்கை வெளிச்சமாகிறது. நான் கர்த்தரை தேடினேன். நம்ம எப்படி தேடுகிறோம்? நம்ம உண்மையிலே கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் உள்ள பயங்கள் என்னை விட்டு விலகி போகுது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, பயம். அந்த பயம் அவங்கள கலங்க பண்ணும். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. சில நேரத்தில் தோல்வி, பயமானது வேதனை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று யோபு பக்தன் சொல்கிறார். தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனுஷன் தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடும் போது அவனோட வாழ்க்கை விடுதலை, அவனோட வாழ்க்கை வெளிச்சம், அவனோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு நான் கர்த்தரை தேடணும்? என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் முழு இருதயத்தோடு நான் கர்த்தரை தேடும் போது என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனேன் அதெல்லாம் என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களை விட்டு உண்மையிலே தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் கர்த்தரை தேட வந்துட்டேன்ப்பா. இனிமேல் என்னோட வாழ்க்கையிலே அப்பா பழைய காரியங்கள், பழைய செய்கைகள் எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. நான் இனிமேல் புது சிருஷ்டியாக, நான் இனிமேல் உங்க பிள்ளையா நான் வாழணும்ப்பா. எனக்கு பழைய நினைவுகள், பழைய சிந்தனைகள், பழைய வாழ்க்கை இருளான காரியங்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. நான் இனிமேல் கர்த்தரை தேடி என்னோட வாழ்க்கை அப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம எப்படிலாம் யோசிக்கிறோமோ அப்படியே தகப்பட்ட பேசணும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அவர் எப்போ செவி கொடுத்தார்? நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய எல்லா பயத்துக்கும் ஒரு பயம் இல்லை, 2 பயம் இல்லை. இருளை பார்த்தா பயம். வீட்டுக்குள்ளே யாருமே இல்லைன்னா சில குடும்பத்தில் பயப்படுவாங்க. கல்யாணம் முடிஞ்சிருக்கும், ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் ஆயிருக்கும். கணவர் லேட் ஆயிட்டுன்னா பயந்துருவாங்க, என்ன ஆயிட்டோ,
ஏதாயிட்டோம் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க சாயங்காலம் ஒரு மணி நேரம் லேட் ஆகுது அப்படின்னு அம்மா பயந்துருவாங்க, அப்பா பயந்துருவாங்க. என் பையன் இன்னும் வரல, என் பொண்ணு இன்னும் வரல அப்படிம்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். கடன் அதிகமாக இருக்கும், உடனே பயம் வந்துடும். வேலையில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே பயம் வந்துடும். காலையிலே சில குடும்பத்தில் இன்னைக்குள்ள காரியத்தை யோசிக்கும்போது பயம் வந்துடும். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடும்போது என் இதயத்துக்குள்ள நான் என்ன யோசிக்கிறேன், என் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, எல்லாமே தேவனுக்கு தெரியும். நம்மளை உருவாக்குன தேவனுக்கு எல்லாமே தெரியும். இப்போ ரவிராஜ், என் பேர் ரவிராஜ், என் இதயத்துக்குள்ளே நான் எதை குறித்து கவலைப்படுறேன், நான் எதை குறித்து யோசிக்கிறேன், என் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, என் இதயத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, என் இதயத்துக்குள்ள என்ன போராட்டம் இருக்கு, எல்லாமே தேவன் பார்ப்பார். என் இதயத்துக்குள்ள நான் என்ன யோசிக்கிறேன் அதையும் தேவன் பார்ப்பார். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஐயா, வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும். அப்பந்தான் நம்ம வீடு கட்டப்படும், நம்ம குடும்பம் கட்டப்படும், நம்ம வாழ்க்கை கட்டப்படும். ஒரு சொந்த வீடு கட்டணுமா, நான் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். என் பையன் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறீங்க, நான் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நமக்கு தீர்காயுசு வேணுமா, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்க 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 கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேவனை தேடணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். பைபிளில் என்னெல்லாம் போட்டிருக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கடைபிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தரை தேடும்போது அவருடைய வழி எப்படி இருக்கு எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நம்ம அவருடைய வழியில நடக்கணும் அப்படின்னா அது சத்திய வழி. அந்த சத்திய வழியில நம்ம நடக்கும்போது அந்த வாசல் திறக்கப்படும். ஆசீர்வாத கதவு திறக்கப்படணும் அப்படின்னா என் வாழ்க்கையில இருக்க அந்த குறைகள், குற்றங்கள் எல்லாம் தேவன் மன்னிச்சிருக்கணும். என் வாழ்க்கையில எங்கெல்லாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி இருக்கணும், எல்லாவற்றிலையும் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி நான் மனம் திரும்புகிற பிள்ளையா இருக்கணும். மனம் திரும்பும் போது தேவனுடைய பார்வையில் நான் பார்ப்பாரு, என்னை பார்ப்பாரு. தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் அதான் முக்கியம். நான் சொல்லிடலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம சின்ன ஜோமணி முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் என் கண்ணு எங்கே பார்க்கு, என் சிந்தனை எங்கே போகுது, என் இதயத்தினுடைய நினைவு எந்த பக்கம் திரும்புது, என் இதயத்துக்குள்ள நான் எதை கொண்டு உள்ள வைக்கிறேன், நான் எந்த இடத்துல போய் நிற்கிறேன், நான் யாருடைய ஆலோசனை கேட்கிறேன், நான் எந்த வழியில போகிறேன், எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்படின்னா அவருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையில எப்படி வெட்கம் வரும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள், குற்றங்கள் ஏதாவது இருக்கா? தேவனோட சமூகத்தில் ஓடி வந்துடணும். அப்பா, நான் உங்களை விட்டு வழி விலகி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு வழி விலகி போயிட்டேன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அடைந்தார்கள் சொல்லி போட்டிருக்கு, பிரகாசம் அடைந்தார்கள். வாழ்க்கை வெளிச்சமா மாறிடும். நமக்கு அந்த கிஃப்ட் வேணும். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஒருவேளை வெட்கப்படுற அளவுக்கு காரியம் ஏதாவது இருக்கா? வீட்டில் பிரச்சனை, போராட்டம், தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலைக்கு, வியாபாரத்தில் எந்தெந்த பகுதியில் கடன் பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனுடைய ஒளி என் மேல வீசும்போது என்னோட வாழ்க்கை எவ்வளோ அழகா இருக்கும், எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். ஏழைதான்ப்பா, நான் ஏழைப்பா, என் மேல மனம் இருங்கப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே நம்ம அழகா சொல்ல முடியும். இந்த கடைசி காலத்தில் விலைவாசி எல்லாம் கூடிட்டு இருக்கு. நிறைய தேவைகள்,
அப்போ என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துக்கு வந்துடணும். அப்பா, வீட்டில் இப்படிலாம் இருக்குப்பா, பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு இவ்வளோ தேவை இருக்குப்பா, குடும்பத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குப்பா, இவ்வளோதான் வருதுப்பா, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்கப்பா, வீண் செலவு போகக்கூடாது, குடும்பத்தை ஆசீர்வைங்கப்பான்னு சொல்லி நீங்கள் உங்கள் இதயத்துக்குள்ளே என்னெல்லாம் பாரம் இருக்கோ எல்லாம் தேவன்கிட்ட சொல்லி ஜெபிக்கும்போது குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவன் இடுகண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இடுக்கண்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நமக்கு எந்தெந்த காரியத்தில் ரட்சிப்பு வேண்டுமோ தேவன் தருவார். ஆனால் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. புதிய நாளிலும் என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படப்பட்டுப்பா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, ஜெப விஷயத்தால் நிரப்புங்க, தியானிக்கிற விஷயத்தால் நிரப்புங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடரட்டும்ப்பா. சத்துருக்களை மேல அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதம் என்று சகலவிதமான ஆசீர்வாதங்களால் உங்கள் பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசுறீங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசுறீங்க. இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. என்னென்ன தேவைகளுக்கு ஜெபிக்கணும் எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தருடைய நாம மட்டுமே எடுத்துப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. கையின் கீழ் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இதயத்துக்குள்ள பாரம் இருக்குப்பா. அந்த கடன் பிரச்சனை கர்த்தர் நீக்கி போடுங்க. இன்னைக்குள்ள எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பாதங்கள் அர்ப்பணிக்கணும்ப்பா. இந்த நாளிலே உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து ஆசீர்வதித்து வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே இங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, ஜீவன் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. துதி, கன, மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு பயமுடதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்துங்கள். God bless you.